மும்பை வரலாற்று வெற்றி, மீண்டும் அண்ணாமலை என்ட்ரி. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் திமுகவிற்கு விழுந்த மரண அடி. மகாராஷ்டிராவில் 28 ஆண்டுகளாக சிவசேனாவின் கோட்டையாக இருந்த மும்பை மாநகராட்சியை பாஜக கூட்டணி கைப்பற்றி சரித்திரம் படைத்துள்ளது. மும்பை மாநகராட்சி தேர்தல் முடிவுகள் இந்திய அரசியல் போக்கில் ஏற்பட்டுள்ள முக்கியமான மாற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளது. இது தென்னிந்தியாவில் மிக பெரும் திருப்புமுனையாக அமைய வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. தேர்தல் நடைபெற்ற மொத்தம் 2869 கவுன்சிலர் இடம் வார்டுகளில் பாஜக மட்டும் 1377 வெற்றி பெற்றுள்ளது. இந்த வெற்றியை நாடு முழுவதும் உள்ள பாரதிய ஜனதா கட்சியினர் கொண்டாடி வருகின்றனர். குறிப்பாக தென்னிந்தியர்கள் மற்றும் வட இந்தியர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதிகளில் பாஜக கூட்டணி தெளிவான முன்னிலை பெற்றுள்ளது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது மராத்தி அடையாள அரசியலை முன்வைத்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையையும் தென்னிந்தியர்கள் மற்றும் வட இந்தியர்களையும் தரக்குறைவாக விமர்சித்த ராஜ் தாக்கரேயின் பேச்சுக்கு மக்கள் ஓட்டின் மூலம் பதிலளித்துள்ளார்கள். மொழியினை வைத்து பிரச்சாரங்கள் செய்யப்பட்ட பகுதியிலேயே பாஜக கூட்டணி அபார வெற்றியை பதிவு செய்தது அரசியல் வட்டாரங்களில் கவனத்தை ஈர்த்துள்ளது. பிரிவினை அரசியலை மக்கள் வெறுக்க தொடங்கியுள்ளார்கள். அதைவிட நிர்வாகம், வளர்ச்சி, உட்கட்டமைப்பு, வேலைவாய்ப்பு ஆகியவைதான் மக்களின் முதன்மை கோரிக்கைகளாக மாறியுள்ளன என்பதையே இந்த தேர்தல் முடிவு காட்டுகிறது. அண்ணாமலையின் பெயர் மகாராஷ்டிரா அரசியலிலும் பேசப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கதாக உள்ளது. அண்ணாமலையை விமர்சித்தது ஒரு மாநில அரசியல் என்று நினைத்தார்கள். ஆனால் அது தேசிய அரசியலாக மாறி மும்பை வாக்காளர்களிடமும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. தமிழக அரசியலில் அடையாள அரசியலுக்கு எதிராக வலுவான குரலாக அறியப்படும் அண்ணாமலையை குறிவைத்து செய்யப்பட்ட விமர்சனங்கள் தேசிய அளவில் பாஜக ஆதரவாளர்களை மேலும் ஒருங்கிணைத்ததாக கூறப்படுகிறது. இதனை அரசியல் விமர்சகர்கள், திமுக உள்ளிட்ட பிராந்திய கட்சிகள் தொடர்ந்து பின்பற்றி வரும் மொழி மற்றும் அடையாள மைய அரசியலுக்கு கிடைத்த மறைமுக எச்சரிக்கையாகவும் பார்க்கின்றனர். திமுக உள்ளிட்ட சில பிராந்திய கட்சிகள் இன்னும் 1960களின் மொழி அரசியல், இன உணர்ச்சி, பிளவு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு அரசியல் செய்து வருவதாகவும் அந்த அணுகுமுறை தற்போது உள்ள சூழலில் ஈடுபடவில்லை. இந்தியா டிஜிட்டல் முறையில் பயணிப்பதால் எது உண்மை எது பொய் என மக்கள் பிரித்து பார்க்க தொடங்கிவிட்டார்கள். வரும் தலைமுறைக்கு எது தேவை என்பதை நோக்கி மக்கள் நகர ஆரம்பித்து விட்டார்கள். மேலும் நகர்ப்புற வாக்காளர்களிடையே பிரிவினைவாத அரசியல் தாக்கம் முழுவதுமாக இழந்துள்ளது. இந்தியா 2047 என்ற இலக்கை நோக்கி பயணிக்கும் சூழலில் மும்பை தேர்தல் தீர்ப்பு நீ யார், எங்கிருந்து வந்தாய் என்பதை கேட்கும் அரசியல் தோல்வியடைந்து நீ என்ன வேலை செய்தாய், என்ன செய்து காட்டினாய் என்பதை மதிப்பிடும் அரசியல் வெற்றி பெறுகிறது என்பதை தெளிவாக உணர்த்தியுள்ளதாக கூறப்படுகிறது. பிரதமர் மோடி முன்வைக்கும் நிர்வாகம், வளர்ச்சி, உட்கட்டமைப்பு, கலாச்சார மையமான அரசியல் சிந்தனையின் வெற்றியாகவே பார்க்கப்படுகிறது. இது பாஜக கட்சியின் வெற்றி மட்டுமல்ல, பிரிவினை அரசியலுக்கு கிடைத்த தீர்ப்பாகவும் அந்த அரசியலுக்கு வைக்கப்பட்ட முடிவு குறியீடாகவும் அரசியல் வட்டாரங்கள் மதிப்பிடுகின்றன. மும்பையில் ஒலித்த இந்த குரல் வரும் தேர்தல்களில் தமிழகம், தெலுங்கானா, கேரளா உள்ளிட்ட பிற மாநிலங்களிலும் எதிரொலிக்க கூடும் என்கிறார்கள் அரசியல் வல்லுநர்கள். மேலும் அண்ணாமலையை திமுகவிற்கு எதிராக தமிழக தேர்தல் களத்தில் களமாட முக்கிய அசைன்மெண்ட் டெல்லி கொடுத்துள்ளது திமுகவிற்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.